Welcome back to English through Tamil. Good day to you all. சில நேரத்தில் எங்களோட மனசுக்குள்ள ரெண்டு சாய்ஸஸ், விருப்ப தெரிவுகள், அதாவது ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. அல்லது யாராவது முன் வைப்பாங்க. அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றை செயல்படுத்த முடிவெடுத்து வெளிப்படுத்துவோம் இல்லையா? இதை எப்படி ஆங்கிலத்தில் ஈஸியாக சொல்லலாம்? வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முடிவில் ஃப்ளூவன்சி கூடியிருப்பதை நீங்களே உணரலாம். நான் போகிறேன் எப்படிங்க ஆங்கிலத்தில் சொல்லலாம்? I go. நான் நடந்து போகிறேன். I go on foot. இதெல்லாம் என்ன? ரெகுலராக வல்லமையாக நடக்கிற விஷயங்கள். ஆனால் நடந்து போகிறது என் விருப்ப தெரிவாக இருந்தா எப்படி சொல்லுவேன்? நான் நடந்தே போகிறேன் இல்லையா? இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? I would rather go on foot. இதை இன்னொரு விதமாக சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். I would rather walk. அவன் நடந்தே போகட்டும். He would rather walk. நாங்கள் நடந்தே போகிறோம். We would rather walk. அவர்கள் நடந்தே போகட்டும். They would rather walk. நான் பஸ்ஸிலேயே போகிறேன். I would rather go on a bus. அவள் பஸ்ஸிலேயே போகட்டும். She would rather go on a bus. பிள்ளைகள் பஸ்ஸிலேயே போகட்டும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Children would rather go on a bus. நீ பஸ்லேயே போ. You would rather go on a bus. அவள் டாக்ஸியிலேயே போகட்டும். She would rather go in a taxi. நான் டாக்ஸியிலேயே போகிறேன். I would rather go in a taxi. நாங்கள் டாக்ஸியிலேயே போகிறோம். We would rather go in a taxi. அவர்கள் டாக்ஸியிலேயே போகட்டும். They would rather go in a taxi. எங்களோட அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்குறோம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் வீட்டிலேயே சமைக்கிறேன் அப்படின்டுவாங்க இல்லையா? இதே எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? I would rather cook at home. அவள் வீட்டிலேயே சமைக்கட்டும். She would rather cook at home. அவர்கள் வீட்டிலேயே சமைக்கட்டும். They would rather cook at home. சில நேரத்தில் யாராவது வந்து வா மேக்ஸ் சொல்லித்தாரன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்கு மேக்ஸ் படிக்க கள்ளமாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? நான் விஞ்ஞானம் படிக்கிறேன். I would rather study science. அவள் விஞ்ஞானம் படிக்கட்டும். She would rather study science. அவர்கள் படிக்கட்டும். They would rather study. நாங்கள் படிக்கிறோம். இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Well done. We would rather study. அவள் பச்சை சாரியை வாங்கட்டும். She would rather buy the green saree. நான் ரோஸ் சட்டையவே வாங்குறேன். I would rather buy the pink dress. அவன் கருப்பு சட்டையே வாங்கட்டும். He would rather buy the black shirt. சில நேரத்தில் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி, டீ, மில்க் இப்படி வச்சுட்டு எது குடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எங்களோட விருப்ப தெரிவுகளை சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையா? நாங்கள் காஃபி குடிக்கிறோம். We would rather drink coffee. நான் டீ குடிக்கிறேன். I would rather drink tea. அவர்கள் பால் குடிக்கட்டும். They would rather drink milk. அவர்கள் அறையை தூசு தட்டட்டும். They would rather dust the room. நான் ஹோலை துடைக்கிறேன். I would rather mop the hall. அவள் பாத்திரங்களை சுத்தம் செய்யட்டும். She would rather clean the vessels. அவன் கிளாஸ்களை கழுவட்டும்.
He would rather wash the glasses. He would rather wash the glasses. நாங்கள் சாப்பாட்டு தட்டுகளை கழுவுகிறோம். We would rather wash the plates. We would rather wash the plates. நாங்கள் காய்கறிகள் வாங்கி வருகிறோம். We would rather buy vegetables. We would rather buy vegetables. அவள் பழங்கள் வாங்கி வரட்டும். She would rather buy fruits. She would rather buy fruits. நாங்கள் இன்றிரவு வீட்டிலேயே தங்குவோம். இன்றிரவு இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Tonight. We would rather stay at home tonight. We would rather stay at home tonight. நீங்கள் வெள்ளிக்கிழமை சினிமாக்கு போங்க. You would rather go to the cinema on Friday. You would rather go to the cinema on Friday. நான் சினிமாக்கு நாளை போகிறேன். I would rather go to cinema tomorrow. I would rather go to cinema tomorrow. அவள் புதன்கிழமையே தொடங்கட்டும். She would rather start on Wednesday. She would rather start on Wednesday. அவர்கள் அடுத்த கிழமை ஆரம்பிக்கட்டும். They would rather start next week. They would rather start next week. அவள் text message பண்ணட்டும். She would rather text message. She would rather text message. நான் text message பண்ணிக்கிறேன். I would rather text message. I would rather text message. அவர்கள் text message பண்ணட்டும். They would rather text message. They would rather text message. இப்போ உங்களுக்கான நேரம். நான் ஆங்கிலத்தையே கற்றுக்கொள்கிறேன். அவள் பிரெஞ்சு கற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறோம். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.